மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு லாப நோக்கமற்ற அமைப்பில் நெய்வேலி அறிவியல் சங்கத்தின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் சத்த கணக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன போட சொல்கிறாங்க அப்படின்னா வருவாய் செலவு கணக்கு போட சொல்கிறாங்க. பெறுதல் சத்த கணக்கு போடும்போது எந்த வருஷம் கொடுத்துருக்காங்களோ, இப்போ 2018னா 17, 18, 19 அப்படின்னு அத்தனை வருஷத்துக்கு நம்ம கணக்கு எடுத்து போடுவோம், ஆண்டை பார்க்க மாட்டோம். ஆனால் வருவாய் செலவு கணக்கு போடும்போது எந்த வருஷம் கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷத்துக்குரிய கணக்கை மட்டும்தான் என்ன பண்ணுவோம், போடுவோம். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தொடக்க இருப்பு இறுதி இருப்பு இருந்தால் எடுத்துடணும். கை ரொக்கம் பாருங்கள், தொடக்க இருப்பு இருக்குது. இதில் வங்கி ரொக்கம்னு இருக்கும். அதாவது பேங்க்கில் பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்தால் இங்கே இருக்கணும். நம்ம வங்கிக்கு கடன் கொடுக்கணும் அப்படின்னா, கடன் வாங்கின கடனை திருப்பி தர மாதிரி இருக்குது, கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது வங்கி மேல்வரை பற்றி. இதுவும் தொடக்க இருப்பு தான். சரிங்களா? இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது தொடக்க இருப்பு. ஸோ இந்த தொடக்க இருப்பு இந்த தொடக்க இருப்பு ரெண்டுத்தையுமே எடுத்துடணும். சந்தா வருவாயினம், ஆயுள் உறுப்பினர் கட்டணம், பொறுப்பு, கண்காட்சி நிதி வரவுகள். நிதின்னு வந்தாலே ஒரு குறிப்பிட்ட நிதி நம்ம வசூலித்து வச்சுருப்போம், ஒரு பெரிய தொகை. அந்த நிதி சம்பந்தமான அந்த நிதி எப்போ பயன்படுத்துவோம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட செலவு வரும்போது நம்ம அந்த நிதியை பயன்படுத்துவோம். அதுவரையும் அந்த நிதியை நம்ம என்ன பண்ணுவோம், வேறு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு ஏதாவது வருமானம் வந்தால் அந்த நிதியோட கூட்டிக்கணும். அதுக்கு ஏதாவது செலவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த நிதியிலேருந்து கழிச்சிக்கணும். இப்போ நிதி கொடுக்கல, ஆனால் வரவு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கண்காட்சி செலவு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வரவுலேருந்து செலவு என்ன பண்ணிக்கணும், மைனஸ் பண்ணிக்கணும். அறிவியல் உபகரணங்கள் விற்றது. இப்போ பார்த்திங்கன்னா ஏட்டு மதிப்பு அப்படிங்கிறது உண்மையான விலை. அந்த ஒரு 5000 மதிப்புடைய ஒரு பொருளை 6000க்கு விற்றுருக்கீங்க. அப்போ நமக்கு லாபம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 1000 ரூபாய். 5000 பொருளை நம்ம 6000க்கு விற்றோம் அப்படின்னா லாபம் நமக்கு 1000 ரூபாய். எப்படி மிஸ் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, 6000லேருந்து இந்த 5000 என்ன பண்ணிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய ஒரு 1000 ரூபாங்கிறது நமக்கு லாபம். அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா இதர வரவுகள் வருவாயினம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தபால் செலவு செலவினம், அறிவியல் உபகரணங்கள் வாங்கியது அப்படிங்கிறது சொத்து, ஆய்வக செலவுங்கிறது செலவினம், செயலருக்கு மதிப்புதிங்கிறது செலவினம், தணிக்கை கட்டணம் செலவினம், பொது செலவுகள் செலவினம், கண்காட்சி செலவுகள் பொறுப்பு பக்கம் குறிப்பிட்ட நிதியிலேருந்து கழிக்கணும். அதே மாதிரி கையிருப்பு ரொக்கம் வங்கியிருப்பு ரொக்கம் நம்ம என்ன பண்ணணும், சொத்துக்கள் பக்கம் மறுபடியும் அதை இறுதி இருப்பை போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கூடுதல் தகவல்கள். முதல் நிதி முதல் கொடுத்துருக்காங்க, இது பொறுப்பு பக்கம் போட்டுக்கணும். சந்தா தொகையில் 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 600 சேர்ந்துருக்குன்றாங்க. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த வருஷத்துக்குரிய சம்பளம் போடணும். அடுத்த வருஷத்துக்கு இருந்தது அப்படின்னா அதை விலை எடுத்து விட்டுறணும். அப்போ இந்த சந்தாவில் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ இந்த சந்தாவில் 600 ரூபா 2019 சேர்ந்துருக்கு, அதை எடுத்து விட்டுறணும். அதேமாதிரி 1/1/2018 அறிவியல் உபகரணங்கள் இருப்பு. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா சொத்து பக்கம் அந்த தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது மைனஸ் விற்றது, மிச்சம் இருந்தது அப்படின்னா அதை நம்ம சொத்து பக்கம் போட்டுக்கணும். அதே மாதிரி கண்காட்சியின் உபரி தொகை புதிய கலையங்கரத்துக்கான ஒதுக்காக உருவாக்க வேண்டும்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ இதோட இதை நம்ம என்ன சரிகட்டு பதிவு இருந்தாலும் டாட் வச்சுருக்கேன். ஸோ அதை பார்ப்போமா. ஃபஸ்ட்டு சந்தா வருவாயினம். சந்தா பார்த்திங்க அப்படின்னா எவ்வளவு, 8700 மைனஸ் 2019ஆம் ஆண்டு சந்தா இதில் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணிடணும், மைனஸ் பண்ணி எடுத்து விட்டுருணும். இது இருக்குது பாருங்கள், சரிகட்டு பதிவில் கூடுதல் தகவலில் இருக்குது. சந்தா தொகையில் 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 600 ரூபா உள்ளடங்கி உள்ளதுன்னு இருக்குது. ஸோ அதை மைனஸ் பண்ணி எடுத்து விட்டுட்டோம். அப்போ 8100 ரூபா. அடுத்தது ஆயுள் உறுப்பினர் கட்டணம் அப்படிங்கிறது பொறுப்பு பக்கம். ஆயுள் உறுப்பினர் கட்டணம் 5000 பொறுப்பகம் போட்டுக்கோங்க. கண்காட்சி நிதி வரவுகள் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்காட்சி நிதி இருந்தால் வரவுகளை கூட்டிக்கணும், செலவுகளை கழிச்சிக்கணும். இல்லை நிதி இல்லை ஆனால் டைரெக்டாக கண்காட்சி நிதி வரவுகள் இருக்குது 7000 மைனஸ் கண்காட்சி. அதாவது இந்த கண்காட்சி சம்மந்தமாக எந்த செலவு வந்தாலுமே இந்த வரவுகளில் நீங்கள் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ கண்காட்சி செலவுகள் அப்படிங்கிறது ஒரு 5000 கொடுத்துருக்காங்க.
அப்போ வரக்கூடிய அமௌண்ட்டு வந்து 2000. இங்கே சரிகட்டு பதிவில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்காட்சியின் உபரி தொகை புதிய கலையரங்கத்துக்கான ஒதுக்காக உருவாக்க வேண்டும். ஒன்றும் அதை பார்த்தோன்னே ரொம்பலாம் பயப்படாதீங்க. இந்த 2000 எதுக்கு நீங்கள் போடணும் அப்படின்னா, கலையரங்க ஒதுக்கு அப்படின்னு நீங்கள் இந்த 2000 இந்த அக்கௌண்ட்டில் போடணும். அவ்வளோதான். அது வந்து ரொம்ப பெரிய கணக்கு அப்படின்னு பயந்துடாதீங்க. அடுத்தது அறிவியல் உபகரணங்கள் விற்றது. ஸோ அப்போ இந்த சம்மந்தமான கணக்கை நம்ம முடிச்சு விட்டுடலாம். சொத்துக்கள் பக்கம் பாருங்க, அறிவியல் உபகரணங்களின் இருப்பு தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ சொத்துக்கள் பக்கம் தொடக்க அறிவியல் உபகரண இருப்பு ஒரு 5000 இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா அறிவியல் உபகரணங்கள் வாங்கியதுன்னு இருக்குது. அப்போ அறிவியல் உபகரணம் வாங்கியது ஒரு 10,000. ஸோ தொடக்க இருப்பு ப்ளஸ் வாங்கியது பார்த்திங்கன்னா 15,000 மைனஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அறிவியல் உபகரணங்கள் விற்றது. அப்போ 2 அமௌண்ட் இருக்குது. எம்எஸ் எதை மிஸ் எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு அறிவியல் உபகரணத்தோட உண்மையான மதிப்பு 5000 தான். ஓகேவா? நீங்கள் விற்றதெல்லாம் பார்க்கக்கூடாது. உண்மையான மதிப்பு என்னவோ அதை தான் நீங்கள் என்ன செய்யணும். இங்கே அறிவியல் உபகரணம் விற்றது 5000. ஸோ அப்போ நமக்கு 15,000 5000 படிச்சுன்னா 10,000 நம்ம இப்போ நமக்கு சொத்து இவ்வளவு இருக்குது அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ அடுத்தது இதர வரவுகள். வருமானத்தில் போடுங்க இதர வரவுகள் ஒரு 500. ஓகேவா? இப்போ நம்ம இங்கே என்ன இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, இங்கே ஏன் டாட் வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போ இதில் 2 டாட் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த விட்டுறதுன்னு வந்தாலே இந்த 2 அமௌண்ட் இருந்தாலே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டாட்டை வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இதில் ஒன்று மறக்கவே கூடாது. என்ன அப்படின்னா, ஏட்டு மதிப்புன்னு கொடுத்துருக்காங்க, விட்டுறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏட்டு மதிப்பு 5000 ஏட்டு மதிப்புள்ள ஒரு பொருளை 6000க்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா அங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 1000 ரூபாய் லாபம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த லாபத்தை நீங்கள் வருவாய் இனத்தில் போடணும். அறிவியல் உபகரணம் விற்ற லாபம் ஒரு 1000. இது நீங்கள் மறக்கவே கூடாது. ஓகேவா? இதுமாதிரி 2 வந்தாலே உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு ஸ்டாரை போட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓகேவா? ஏதோ ஒரு ஞாபகம் இதில் நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஒரு கணக்கு இதில் எக்ஸ்ட்ரா வரும், அதை நம்ம மறக்காமல் போடணும். ஏன்னா ஏட்டு மதிப்புன்னு இருக்குது, விற்றதுன்னு இருக்குது. அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், லாபமாக நஷ்டமானு பார்த்து லாபம் வந்தால் இந்த பக்கமும் நஷ்டம் வந்தால் இங்கேயும் போடணும். ஓகேவா? அப்போ பெறுதல் பக்கம் முடிஞ்சிருச்சு. செலுத்தல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வங்கி மேல்வரை பற்றி தொடக்க இருப்பு எடுத்துக்கூடாது. அடுத்தது தபால் செலவு 200. அடுத்தது ஆய்வக செலவு 2400. செயலர் மதிப்பூதியம் ஒரு 5000. அடுத்து தணிக்கை கட்டணம் 3600. அடுத்து பொது செலவு அது ஒரு 1800. ஓகேவா? அவ்வளோதான். போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. ஓகே. அப்போ 2 பக்கத்தில் எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பக்கத்தை முதல்ல கூட்டி பார்ப்போம். 0 0 6 12 20 20க்கு 0 மிச்சம் 2 4 9 10 11 12 13. அப்போ 13,000 இந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 8 9 9600. ஸோ அதிகமாக இருக்க அமௌண்ட்டை 2 பக்கம் போட்டுக்கணும். 13,000. 13,000த்தில் 9600 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 10ல் 6 போச்சுன்னா 4. இங்கேருந்து இங்கே ஒன்று கடை வாங்கினீங்கன்னா இங்கே இடத்துல 10, அப்போ இங்கே 2 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே சேர்த்தா 12. 12ல் 9 போச்சு அப்படின்னா 3. அப்போ
இது என்ன மிஸ், எங்கே மிஸ் போடுறது, இது கொஞ்சம் டவுட்டாக இருக்கே அப்படின்னா எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா, செலவு பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா பற்றாக்குறை, வருமான பக்கம் அதிகமாக தொகை இருந்தது அப்படின்னா உபரி. இப்போ செலவு பக்கம் அதிகமாக இருக்குது, அப்போ நமக்கு பற்றாக்குறைன்றது தெரிஞ்சு போச்சு. எங்கே போடுவீங்க, எந்த அமௌண்ட் குறைவாக இருக்கோ அங்கே நம்ம அந்த அமௌண்ட்டை போடுவோம். 3400 பற்றாக்குறை. ஓகேவா? இந்த பற்றாக்குறை என்ன செய்வோம், முதலோட கழிச்சிக்கணும். உபரியாக இருந்தால் முதலோட கூட்டிக்கணும், பற்றாக்குறையாக இருந்தால் முதல்லேருந்து கழிச்சிக்கணும். முதல் பார்த்திங்கன்னா 6400 முதல் நிதின்னு இருக்கா, இதுதான் வந்து முதல் நிதின்னு இருக்கு இல்லையா, இதுதான் முதல். அப்போ அந்த முதல்லேருந்து பற்றாக்குறை என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணிக்கணும். 3400 பற்றாக்குறை கழித்தோம் அப்படின்னா 3000 ரூபாய். அடுத்தது இந்த பக்கம் என்ன வரணும் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், சந்தா தொகையில் 2019ஆம் ஆண்டுக்குரிய சந்தா 600 உள்ளடக்கி உள்ளது. அப்போ அடுத்த வருஷத்தோடைய சந்தாவை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போயே வாங்கி வச்சுருக்கோம் இல்லையா. அப்போ அதுக்கு பேர் முன்கூட்டி பெற்ற சந்தா, அது ஒரு 600. ஓகேவா? அப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மிஸ் போடாமல் இருக்கோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் இறுதி இருப்பு போடலை. ஓகேவா? பெறுதலில் இறுதி இருப்பு பாருங்கள், செலுத்தல் பக்கம் உள்ள இறுதி இருப்பு நம்மக்கிட்ட இன்னும் போடலை. ஸோ அப்போ இறுதி கை ரொக்கம், வங்கி ரொக்கம் எவ்வளோ அப்படின்னா 200 400 கூட்டினீங்க அப்படின்னா 600. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சமமாக வரணும். இது கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா 0 0 6 7 5 2 7 7 3 10 10,600 இந்த பக்கம் வந்துருச்சு, இந்த பக்கமும் 10,600 வந்துருச்சு. ஓகேவா? ரெண்டு பக்கமும் டேலி ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.